ட்ரேடிங் எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அதுல எப்படி இன்வெஸ்ட் பண்றது, அதுவும் சேஃபா நல்ல லாபத்தோட ரிஸ்க் எதுவுமே இல்லாம ஃப்ரீயா சொல்லி தராங்க ட்ரேடிங் மைண்ட் செட் தமிழ் யூடியூப் சேனல். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெல்கம் டு பாஸ் கீஸ் ஆர் நீங்க மேட்ச் முழுக்க ஆர். வணக்கம் சார். Correct. R. Welcoming Color Kannadi fans, welcoming Bala, welcoming everybody to R. எஸ் சார், இன்னைக்கு மேட்ச் முழுக்க நம்ம ஷோ பேரு தான். எல்லா இடத்துலயும் நமக்கு தான் ப்ரொமோஷன். இன்னைக்கு எல்லாரும் ஆறு அடிச்சு ஷோ ப்ரொமோட் பண்ணிட்டாங்க. ரொம்ப சூப்பர். எப்படி இருந்துச்சு சார் மேட்ச் இன்னைக்கு? இப்ப அந்த பாட்டு கூட போட்டான், ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு, ஃபுல் ஆறு. ஆக்சுவலா எனக்கு என்னன்னா மார்ச் மாசத்துல என்ன தீபாவளி வருதுன்னு பார்த்தேன். ஒரே டமால் டிமேல் 6-6 வந்துன்னு வேற ஊர்ல போய் பந்து வந்துன்னு இந்த கான்கிரீட் விக்கெட்னுவாங்க. அதுல வந்து எதுவுமே போலிங் ஹெல்ப்பே இருக்காது. நேரம் காலை ஃப்ரண்ட்ல வச்சா 6. அந்த மாதிரி 2 பேருமே கொளுத்திட்டாங்க பேட்டிங். ஈக்குவலா கொளுத்திட்டாங்க 2 பேரும் பேட்டிங். என்ன ஒண்ணு, சன்ரைசர்ஸ் போலிங் வந்து இன்னும் சுப்பீரியரா போட்டாங்க, இவங்களோட இன்னும் மூளையோட போட்டாங்க. அதனால அவங்களுக்கு அந்த எட்ஜ். மற்றபடி பேட்டிங் 2 பேருமே எக்ஸ்ட்ராடனரி ஆடினாங்க, ஒன்றும் டவுட்டே கிடையாது. சன்ரைசர்ஸ் இந்த மேட்சே ரன் ரைசர்ஸ் தான், ஒரே ரைசிங் ரன்ஸ் த்ரூ அவுட் த மேட்ச். மும்பைல ஃபர்ஸ்ட் போய் அவங்க ஹைதராபாத் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க, இப்படி அடிக்கிறாங்க, எல்லாரையும் கட்டாம அடிக்கிறாங்க. அப்படி இவங்களும் போய் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டிய ஸ்டேஜ் வந்து இல்ல வானாலும் காம்ப்ரமைஸ்ல போயிட்டு சரண்டர் ஆயிட்டாங்க கடைசியில மும்பை. எஸ் சார், மும்பை இந்த மேட்ச்ல சரண்டர் ஆனதுக்கு காரணம் நீங்க என்ன பாக்குறீங்க? பிகாஸ் இவ்வளவு டஃப்பான சேஸ், எல்லாமே ஈக்குவலா போச்சு. கிட்டத்தட்ட அவங்க 10 ஓவர்ஸ்ல என்ன ஸ்கோரோ அதே இது இவங்க கொண்டு வராங்க. அவங்க 15 ஓவர்ஸ்ல என்ன ஸ்கோரோ அதை கிட்டத்தட்ட கொண்டு வர ட்ரை பண்றாங்க. அப்படி இருக்கும்போது இந்த சேஸ்ல எங்க வந்து மும்பை இந்தியன்ஸ் பின்தங்கினாங்க நீங்க நினைக்கிறீங்க? லவ்லி கொஸ்டின். நினைச்சேன் கேட்பீங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஸ்ட்ரெயிட் இன்டு தி கேம், டார்கெட்டை தூக்கின்னு போற மாதிரி தானே, டார்கெட்டை கிராஸ் பண்ற லெவல் இருந்தது ஃபர்ஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப்ல 13th ஓவர் வைட்டல் புவனேஸ்வர் குமார் போட்ட ஓவர் இருக்கு, அது எக்ஸ்ட்ராடனரி ஓவர். அது வந்து நார்மல் ரன் ரேட்டுக்கே எக்ஸ்ட்ராடனரி. நார்மலா ஒரு 6 ரன் 7 ரன் அடிக்கணும்னாலே டேஞ்சரஸான ஒரு ஓவர். போலிங் டீமுக்கு ஃபேண்டாஸ்டிக் ஓவர். அதுல இவ்வளவு பெரிய ரன் ரேட் ஆஸ்கிங் இருக்கும்போது டாப் கிளாஸா பிரேக் போட்டார், அந்த ஸ்லோ யார்க்கர்ஸ் போட்டார். ஓகே, அது ஒண்ணு. பட் அதையும் மீறி இவங்களுக்கு வந்து ஒரு சான்ஸ், திலக் வர்மா அவுட் ஆனது ரொம்ப குரூஷியல். திலக் வந்து எக்ஸ்ட்ராடனரி ஆடுறது பேட்டிங். அவர் அவுட் ஆனது என்னன்னா, அவுட் சைட் ஆஃப் ஷார்ட் பால வந்து தேவையில்லாத லெக் சைட்ல அடிக்க போனார் கமின்ஸ் உடைய பால்ல. ஆஃப் சைட்ல அடிச்சிருந்தாருன்னா அவருக்கு கண்டினியூ பண்ணிருப்பாரு. அவர் அவுட் ஆனது குரூஷியல். அவங்க பேட்டிங் ஆர்டர்ல ஹர்திக் பாண்டியா ஷுட் ஹவ் ட்ரஸ்டட் டிம் டேவிட் மோர் அஹெட் ஆஃப் ஹிம். ஹர்திக் பாண்டியா வந்த ஸ்டேஜ்ல டிம் டேவிட் போயிட்டு, நான் உங்களுக்கு எப்பயுமே சொல்லுவேன், லாஸ்ட் ஓவர் 36 டு வின்னா வேற யாரும் ஆடக்கூடாது. டிம் டேவிட் மட்டும் ஆனா கூட பாசிபிலிட்டி இருக்கு, 5 6 அடிப்பார். பட் அப்கோர்ஸ் இன்னைக்கு வீக்னஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க, ஸ்லோவா போட்டா தப்பா இருக்கு. அதை இன்னைக்கு எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க சன்ரைசர்ஸ் பியூட்டிஃபுல்லா. ஃபாஸ்டா நீங்க போட்டீங்க, டிப்பிங் யாருக்கார அதை விட 6 அடிச்சிருவாரு, அந்த மாதிரி பவர். ஸோ இன்னும் பெட்டரா செட்டிலிங்க்கு டைம் கொடுத்துருக்கலாம், டிம் டேவிட் வந்திருந்தா ஹெட்டா வந்திருந்தா. இவ்வளவுதானே தவிர சன்ரைசர்ஸ் வந்து இந்த தீபாவளியில பெஸ்ட் தலை தீபாவளி நாங்க தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க, அதுல டவுட் இல்லை. சார், எஸ்ஆர்எச் கிட்ட கண்டிப்பா நம்ம எந்த ஒரு கிரெடிட் எடுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு அமேசிங்கான பேட்டிங் டிஸ்பிளே நீங்க அவங்க காட்டியிருக்காங்க. பட் எம்ஐ கமிங் பேக் டு அந்த லாஸ், எனக்கு என்ன அப்படின்னா, நீங்க சொல்ற மாதிரி அந்த ஆஃப்ல வந்த பாலை வந்து லெக்ல திருப்புற ஒரு விஷயத்த ஹார்திக் பாண்டியா இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஆடின 20 பால் அதான் பண்ணிட்டு இருந்தாரு. அவங்களும் ஆஃப் ஸ்டம்ப்ல ஒரு 5th ஸ்டம்ப்ல ஷார்ட் பால் போடுறாங்க. இவர் எல்லா பாலையுமே அந்த ஒரு புல் ஷாட் மாதிரி ஒண்ணு அப்படி சுத்துறாரு. அது வந்து முன்னாடி 2016-17 டைம்ல இருந்து அது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேஞ்சரஸான ஷாட் ஹார்திக் பாண்டியா ஆடுறது நம்ம பார்த்துருக்கோம். பட் ஆனா அது வந்து அவரோட ஸ்டிங் போயிடுச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன், அதே மாதிரி அதெல்லாம் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ஆனா எல்லா பாலையுமே ஆஃப்ல இருந்து வர பால நான் என் ஃபுல் பாடி பவரை போட்டு லெக்ல திருப்புவேன்னா ஒரு பாலும் போல. அந்த ஒரு அட்டம்ப்ட்ல அவர் தான் கிட்டத்தட்ட இன்னைக்கு அந்த சேஸ்லயே மும்பை இந்தியன்ஸ்ல 200 ஸ்ட்ரைக் ரேட் 220 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடின எல்லா பேட்ஸ்மேன் பாத்தீங்கன்னா 120 ஸ்ட்ரைக் ரேட்ல 120 பால்ல 24 அடிச்ச ஒரே பேட்ஸ்மேன் இன்னைக்கு ஹார்திக் பாண்டியா. சோ அவரோட அந்த ஒரு அட்டெம்ப்ட் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம்னு தோணுச்சு இந்த மாதிரி ஒரு குரூஷியல் மேட்ச். ஆமா, அதான் சொன்னேன். நம்ம வந்து இப்ப போன மேட்ச்ல எப்படி பின்னாடி வந்தார் பாருங்க கடைசியில. சோ அந்த மாதிரி கான்பிடன்ஸ் இல்லங்கிறதுனால பின்னாடி வர்றாரு. இப்ப கண்டிப்பா டிம் டேவிட் அடிச்சிருந்தா, டிம் டேவிட் மேசிவ் பவர், ஏர்லியராகவே ஒரு 4-5 6 எக்ஸ்ட்ரா வந்திருந்ததுன்னா இவ்வளவு கஷ்டம் வந்திருக்காது கடைசியில. அதுக்குதான் சொல்றேன். இப்போ இந்த நீங்க சொல்றது இந்த ஸ்ட்ரைக் ரேட் 6 அடிக்கிறதுக்கு ஃபாஸ்டா போட்டீங்கன்னா, க்ளோஸா போட்டா தட்டினா 6, குட் லெங்க்ல போட்டா அடிச்சா 6, ஓகே, ஃபுல் டாஸ் 6. பட் இப்ப என்ன பண்றாங்க, எல்லாரும் ஓடி வந்து ஸ்லோ பவுன்சர்ஸ். சந்தீப் சர்மா போடல, ஓடி வந்து பவுன்சர் மெதுவா
பேட் கமின்ஸ் வந்து தேங்காய் உடைக்கிறது மெதுவா, ஃபாஸ்டா இல்ல. ஃபாஸ்டா போனீங்கன்னா அப்படியே தட்டினா போயிடும். இந்த மெதுவா பால் கிளைம் ஆகி வருது பாத்தீங்களா, அதை நீங்க என்ன பண்ணுவீங்க? மேசிவ் பவர் இருக்கிறவங்களால மட்டும்தான் எந்த இடத்துல இந்த சிக்ஸ் அடிக்க முடியும். நார்மலா வந்து ஃபாஸ்டா ஆக்ஷன் ஓடி வந்து அப்படி பயங்கரமா ஆக்ஷன் பாவலா காமிச்சிட்டு மெதுவா போட்டா ரிஃப்ளெக்ஸ்ல பேட் குவிக்கா போயிடும். அப்புறம் பால் ஸ்லோ ஆகும், நீங்களும் ஸ்லோ ஆவீங்க, லோக்கலா தான் போகும். ஸோ அதை வந்து எம்ப்ளாய் பண்றாங்க பிரில்லியண்டா. ஓடி வந்து ஸ்லோ ரன் வந்து ஸ்லோ பவுன்சர்ஸ் அதை போடுறாங்க இப்ப எல்லாரும். அதுலதான் இவங்க மாட்டினாங்க டெரிஃபிக்கா. அந்த எஸ். மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கா மும்பைல ஒருத்தருமே போடல. ஒரே சான்ஸ் மும்பைல பும்ராவே 20 ஓவர் போட்டுருந்தா வேணா இன்னொரு 40 ரன் குறைஞ்சிருக்கும் எஸ்ஆர்ஹெச். அவ்வளவுதான், மற்றபடி ரொம்ப போர். ஐடியில் வேலை பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ண இப்போ ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. அட ஐடி மட்டும் இல்லை, நீங்கள் எந்த டொமைனில் இருந்தாலும் இப்போது இப்படிங்கிறதுக்குள்ளே ஐடிக்கு ஷிஃப்ட் ஆயிடலாம். இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இவங்க எல்லாரும் சொல்லித்தராங்க. 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ், 600+ கம்பெனிஸ் கூட டைப். இன்டர்வியூஸை நீங்கள் எப்படி அட்டன் பண்ணணுங்கிறதுக்கான பெஸ்ட் ட்ரைனிங்கும் தராங்க. அரியர் வச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை. ராஜலட்சுமி எடுவர்ஸ், சென்னை. ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் இன் டிஸ்கிரிப்ஷன். எஸ். ஸோ கமிங் டு த ஃபர்ஸ்ட் இன்னிங் சார், எனக்கு என்னன்னா இப்போ ஹார்திக் பாண்டியோட கேப்டன்சி டெசிஷன்ல இன்னொரு ஒரு கேள்வி எனக்கு. பும்ராவை போன மேட்சும் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே யூஸ் பண்ணல. எப்பவுமே பும்ராவை இருக்கிற ஸ்ட்ரைக் பவுலர், ஒரு ஸ்ட்ரைக் பவுலர் தான் ஃபர்ஸ்ட் ஓவருக்கு யூஸ் பண்ணுவாங்க எல்லா டீமுமே. அந்த அப்ரோச் நம்ம மாற்றி யூஸ் பண்ணும்போது இப்போ உதாரணத்துக்கு எனக்கு வந்து டெத்தில் பவுலரே இல்லை, நான் பும்ரா மாதிரி ஒருத்தர் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு அவர் டெத்தில் போல ஒரு 2-3 ஓவர் வேணுங்கும் போது அவர் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பட் அது வந்து பேக் ஃபயர் ஆகிற மாதிரி இந்தியன்ஸ். பிகாஸ் இந்த மாதிரி ஒரு மேட்ச்ல நீங்க பாத்தீங்கன்னா பும்ரா வந்து பவுல்டு த 4th or 5th ஓவர், எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்லை, அப்படிதான் வராரு அவர். அது வரைக்கும் வேற யாரையாரும் போட்டுக்கிறாங்க, ஹார்திக் பாண்டியா, அவரோட சித்தப்பா பையன், அந்த மாதிரிலாம் யாரோ போட்டுக்கிறாங்க. சோ அந்த அப்ரோச் வந்து எனக்கு அது புரியல. பர்ஃபெக்ட். பிகாஸ் நம்ம ஏஸ் போலர் என்னைக்கான இங்கிலாந்து வந்து ஜேம்ஸ் ஆண்டர்சன் கட்சியில 10 ஓவர்ல கொடுப்பாங்களா? அவர் தானே மெயின் போலர் அவங்க ஸ்விங்கிங் கண்டிஷன்ஸ்ல. சோ பும்ரா தான் டெரர். மும்பைல இருக்கிற ஒரே ஜெனுவின் போலர் அவர் தான். இப்போ எனக்கு தெரிஞ்சு தி மோஸ்ட் ஜெனுவின் போலர் பும்ரா தான். who is capable of speedy Yorkers, speedy short pitch deliveries எல்லாமே. அப்படி இருக்கிறவரை நீங்க சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஓவர் நீங்க கொடுக்கலன்னா வேற யாராவது ஒருத்தர் அடிச்சுட்டேன்னு வச்சுக்கோ, 4 4 2 6 அடிச்சுட்டேன்னா பும்ராவே சாதா போலர் ஆயிடுவார் பின்னாடி வரும்போது. ஏன்னா எனக்கு பால் தெரிய ஆரம்பிச்சிருது, விசிபிலிட்டி பால் வந்து நல்லா வந்துருது. அப்ப பும்ராவே இன்எஃபெக்டிவ் ஆயிடுவார். நீங்க நான் பும்ரா பெஸ்ட் போலரு கடைசி நான் வந்து 14 16 18 20க்கு வச்சுக்கிறீங்கன்னா மேட்ச் போயிடுன்றதுதான். at the end of the 13th over match போயிடுச்சுன்னா பும்ரா இஸ் நத்திங். அவ்வளவு இது பண்ணும். பேட்டிங்ல பாத்தீங்கன்னா ஏபி டிவிலியர்ஸ் 360 degrees சொல்லிட்டு லாஸ்ட் 4 overs 80 runs கொடுப்பாங்க. முடியாது, என்னதான் ஹர்குலியன் எஃபர்ட் எடுத்தாலும் முடியாது. அதனால நீங்க சொல்றது ரொம்ப ரைட். அவங்களுடைய ஒரே ஸ்கேர் பும்ரா மட்டும் பார்த்து ஆடிக்கோன்றாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க அவங்களுடைய டீம் மீட்டிங்ல. அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஓவர் பும்ரா வந்தா விக்கெட் டேக்கிங் பாசிபிலிட்டி இருக்கு. இவங்க மிஸ்டேக் பண்ற பாசிபிலிட்டி இருக்குன்னா இப்ப விக்கெட் விழுந்ததுன்னா ரன் ரேட் ஆட்டோமேட்டிக்கா குறையும். ஸோ நீங்க முதல் மேட்சுக்கு போன மேட்சுக்கு அவர் திடீர்னு ஹார்திக் வந்து நான் சொன்னேன் கொஞ்சம் ஜிங்க்ஸ் பண்றதுக்கு, அதை யூ கான்ட் ரைட் எவ்ரி டைம். ஸோ நீங்க சொல்ற மாதிரி ஒரு மெயின் போலர் இருக்கும்போது பும்ரா தான் ஃபர்ஸ்ட் போட்டோம், டவுட்டே கிடையாது, பும்ரா தான் போட்டோம். எஸ், நீங்க சொல்ற மாதிரி சார் அந்த 14 16 18 20 போடுறதுக்கு இப்போ வந்து சந்தீப் சர்மாவை அவங்க யூஸ் பண்றதோ இல்ல மோஹித் சர்மாவை வந்துட்டு ஜிடி யூஸ் பண்றாங்கன்னா அவங்களுக்கு அதர் பவுலர்ஸ் ஹூ கேன் பவுல் பெட்டர் இந்த பவர் பிளே இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு பிரச்சனையா தெரியல. சோ திஸ் கோஸ் பேக் டு தி ஆக்ஷன் மறுபடியும். சோ ஆக்ஷன்ல வந்து முடியும் போதே மும்பை இந்தியன்ஸோட பவுலிங் வீக்கா இருக்குது. எல்லாமே அகைன் நம்ம பும்ராவை மட்டும் டிபெண்ட் பண்ணி மாதிரி இருக்குது. அந்த வேற ஸ்ட்ரைக் பவுலர்ஸ் அவங்க கிட்ட இல்ல அப்படின்னு இருந்தது வந்து இப்போ இங்க ரொம்ப வெளிச்சமா நமக்கு தெரியுது. தேர் பவுலிங் இஸ் வீக் அப்படிங்கிறது. ஆமா ஆமா, இல்ல 2 பேருமே பவுலிங் வீக் தான். 2 பேருக்குமே பவுலிங் எக்ஸ்ட்ராடனரியா இருந்தா 500 ரன் தாண்டவே தாண்டாது 2 இன்னிங்ஸும் சேர்த்து. அதனால இல்ல ரொம்ப சக்கமாயிருக்கணும். பட் ஐ லவ் த எஸ்ஆர்ஹெச் டிராவிஸ் ஹெட் கீஸ்டர் ஹெட் இன்ஜரி கேள்விப்பட்டிருக்கேன். அவருடைய இங்க அங்க இருக்கிற ஹெட்னால இவங்களுக்கு இன்ஜரி ஆகி போச்சு. மும்பைல எல்லாருக்கும் அந்த அடி அடிச்சாரு. பட் நான் வந்து சிஎஸ்கே ஆங்கிள் பார்க்கும்போது அவங்களுக்கு சில விஷயம் எல்லாம் சொல்றேன் என்ன பண்ணலான்னு. ஸோ ஹெட் வந்து எக்ஸ்ட்ராடனரி பிளாஸ்ட் பண்ணிட்டார் வேர்ல்ட் கப் ஃபைனல்ல பண்ண மாதிரி. அபிஷேக் சர்மா ஜஸ்ட் பிரில்லியன்ட். அதாவது மும்பை ஷேக் சர்மா, மும்பை ஷேக் ஆயிட்டாங்க சர்மா அடியில, அது டாப். கிளாசன் வந்து பாகுபலி, ஒண்ணுமே பண்ண முடியாது. கிளாசன் வந்து போலிங் போட்டு வேண்டிக்க வேண்டியதுதான், அவுட் ஆனா நல்லதுன்னு சொல்லிட்டு. பட் ஓவரால் நீங்க பாத்தீங்கன்னா டெக்னிக்கலி எங்க பண்ணலாம், என்னென்ன பண்ணலாம், கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்றது, அவுட் எடுக்கிறதுக்குலாம் இல்ல, இந்த அளவுக்கு மேசக்கர் ஆகாம 25-30 ரன்ஸ் கம்மி இல்ல விக்கெட் எடுக்கலாம் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா டிராவிஸ் ஹெட்டுக்கு வந்து நீங்க பாருங்க எப்படி
ஆண்ட்ரே ரசல் ஆடும் போதே லெஃப்ட் லெக் தூக்கி அவுட் சைட் லெக் ஸ்டம்ப் வைப்பாரு, ரூம் கிரியேட் பண்ணிக்கிறதுக்கு, அடிக்கிறதுக்கு பவர்ல. டிராவிஸ் ஹெட் ஆஸ் லெஃப்ட் ஹேண்டர் தன்னுடைய ரைட் லெக அவுட் சைட் லெக் ஸ்டம்ப் வச்சுக்கிறாரு எப்பயுமே. நீங்க வேணா க்ளோஸ் அப் இதுல ஸ்லோ மோஷன்ல பாருங்க, இப்படி ஆடுறவரு தன்னுடைய ரைட் லெக் அவுட் சைட் லெக் ஸ்டம்ப் தூக்கி வச்சிருவாரு. சோ நீங்க ஸ்டம்ப் ரேஞ்சிலயோ ஆஃப் ஸ்டம்ப் ஒரு அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் எங்க நீங்க போட்டாலும் ஒரே சீவு. சோ அது பாயிண்ட்ல இருந்து லாங் ஆஃப் வரைக்கும் ஒரு லீவரேஜ் இருக்கு அவருக்கு அடிக்கிறதுக்கு. பட் அவருக்கு என்ன பண்ணணும்னா, நான் இதை அஸ்வின் கிட்டே சொன்னேன், அஸ்வின் ஒத்துண்டாரு. அஸ்வின் கிட்ட நான் மீட் பண்ணும்போது பேசினேன், வயிற்றுக்கு நேரம் போடணும். இப்ப இவருக்கு சிவம் டுபேக்கு போடுறாங்கல்ல, சிவம் டுபேக்கு எப்படி ஸ்ட்ரெயிட் டு த பாடி போடுற மாதிரி நேரம் வயிற்றுக்கு நேரம் போடணும் பவுன்சர்ஸ். போட்டாதான் சான்ஸ் அவர் எடுக்கிறது, தப்பா எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. பிகாஸ் அது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்காரு, லெக்ல நேரம் வயிற்றுக்கு நேரம் வர பால். ஆர் வைட் அவுட் சைட் ஜாஸ்டும் டோட்டலி ஸ்லோ டெலிவரி, விச் மீன்ஸ் நிந்தத்துல சுத்தினா கூட லாபம் லோக்கலா. இந்த ரெண்டு தான் அவருக்கு போட முடியும். கிளாசன் நான் வேர்ல்ட் கப்ல பார்த்த வரைக்கும் கிளாசனுக்கு யார்கர் தான் ஆன் த லெக் ஸ்டம்ப், யார்கர் தான் ஒரே சான்ஸ். பட் அது ஓவர் பிஸ்ட் ஆச்சுன்னா 6, ஃபுல் டாஸ்னா 6. பட் யார்கர் வந்து நான் பார்த்தேன், அவர் வாரின்னு ஊழ்ந்தார் 2 வாட்டி ஃபுல் ஸ்பீட்ல யார்கர் போட்டது. ஸோ அதை போடுற அளவுக்கு பும்ராவும் போடல, வேற யாருமே போடல மும்பைல. ஸோ அது ஒன்று. இப்ப யான்சன் பேட்டிங் வந்தா வச்சுங்க, யான்சன் வந்து பவுன்ஸ் பண்ணும்போது ஓடுறாரு, லெகம்பேர் காலை போய் மிதிக்கிறார். அதை கவனிச்சேன் வேர்ல்ட் கப்ல. ஸோ இது நமக்கு சிஎஸ்கேல இருக்கிற வீடியோ அனலிஸ்ட் எல்லாம் வாட்ச் பண்ணிருப்பாங்க. பட் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு. இந்த விக்கெட்ல ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு வச்சுங்க, அன்லெஸ் யூ ஹேவ் அ டெட்லி யார்கர். யார்கர்ன்றது ஃபாஸ்ட் விக்கெட்டா இருக்கட்டும், பிளாஸ்டிக் விக்கெட்டா இருக்கட்டும், பீச் மணலா இருக்கட்டும், யார்கர் எல்லா இடத்துலயும் செல்லுபடுவாரு. அதை டெரிபிக்கா பிராக்டிஸ் பண்ணும். ஒரு மலிங்கா போடுற மாதிரியோ, இல்ல வாசமக்கரம் போடுற மாதிரி, முன்ன கபில் தேவ் போடுற மாதிரி, இப்ப பும்ரா போடுற மாதிரி. ஸோ யார்கர்ஸ் டெட்லியா சொல்லி ஒரு 5 யார்கர் போடுறவங்களால கொஞ்சம் இந்த ஆன்ஸ்லாட்லயும் தப்பிக்கலாம், இல்லைன்னா சான்ஸ் இருக்கு. எஸ். ஆனா என்னதான் இப்படிப்பட்ட ஒரு பவுலிங் வீக்கா இருக்கிற டீம் மாட்டினாலும் கூட எங்களுக்கு அடிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு டீமா தான் எஸ்ஆர்எச் எப்பவுமே இருப்பாங்க. பட் இந்த வருஷம் வந்து அவங்களோட ஓவர் அப்ரோச் வந்து ரொம்ப கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி தெரியுது சார். ஃப்ரம் மேட்ச் நம்பர் 1ல இருந்து மேட்ச் நம்பர் 1ஓட பால் நம்பர் 1ல இருந்து. சோ அவங்க வந்து ரொம்ப ஓவரால் ஒரு டிஃப்ரெண்ட் இன்டென்ட்ல ஆடுறாங்க இந்த வருஷம். ஆமா, ஃபுல் ஆஃப் ரன்ஸா இருக்கு. ஃபன்னியா என்னன்னா, எவ்ரி டைம் ஃபர்ஸ்ட் ஓவர் ஒரு செகண்ட் ஓவர்ல ஒரு ஸ்லிப் கேட்ச், ஒரு கேட்ச் ஒன்று போயினே இருக்கு பாத்தீங்களா. ஒரு கேட்ச் ஒன்று போகுது, பயங்கர வெயிட்ல இருக்கு மேட்ச். அது பெரிய டர்னிங் பாயிண்ட். இன்னைக்கு டிம் டேவிட் பேட்ஸ்டோ ஸ்லிப்ல என்ன பண்ணாரோ, அன்னைக்கு கேட்ச் கை போறதுக்குள்ள பட்டுன்னு போயிடுச்சு. ஸ்பீட் ஆன்டிசிபேட்டே பண்ணல, லேசியா இருந்தது. டிம் டேவிட் லவ்லி ஃபீல்டர், அவரும் என்ன பண்ணா அந்த ஸ்பீடை கேட்ச் பண்ணவே இல்லை, கை எடுத்து முதல் தட்டின்னு போயிடுச்சு. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டா மாறுது. எல்லாரையும் ட்ரெடிஷ்னலா இப்படிதான் ஆகும் போல இருக்குன்ற மாதிரி ஆயிடுது கேட்ச் விடுறது முதல்ல. எஸ், எஸ்ஆர்எச் வந்து இன்னைக்கு உள்ள இறக்கும் போதே டிராவிஸ் ஹெட்டை வந்து மாத்தி இறக்குறாங்க உள்ள. டிராவிஸ் ஹெட் இந்த போன மேட்ச் வரல, இந்த மேட்ச் வராங்கும் போதே மும்பை கொஞ்சம் யோசிச்சிருந்துருக்கணும், திடீர்னு டிராவிஸ் ஹெட்டை இறக்குறாங்களேன்னு. அவங்க ரொம்ப அன்பிரிப்பேர்டா வந்தாங்க. அதுல வந்து இன்னைக்கு மேட்ச்ல நல்லா மாட்டிக்கிட்டது யாருன்னா ஒரு 3 மாசம் குழந்தை ஒண்ணு தவழ்ந்து நின்று அதை கூட்டு வந்து பவுலிங் போட விட்டு மாக்காப்பான்னு ஒருத்தர், அவரு போட்ட பவுலிங் ஐயோ பாவம் சார், என்ன அடி, அவரை போட்டு உடிச்சிட்டாங்க. அந்த சேஞ்ச் என்னன்னா, போன மேட்ச்ல லூக் வுட்னு சொல்லி ஒரு பவுலர் இருந்தார் மும்பைக்கு. சோ அவர் வந்து லூக் வுட். ஆமா, லூக் வுட்ட வந்து இந்த வருஷம் தான் இன்னைக்கு மேட்ச் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவர் போன மேட்ச் 2 ஓவர் 25 கொடுத்தாரு. அவர் வேணாம், எனக்கு வந்து 4 ஓவர்ல 65 கொடுக்குற பவுலர் வேணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து மாகாப்பாவை சூஸ் பண்ணாங்க. மாகாப்பா பவுலிங் எப்படி இருந்துச்சு சார்? ஆமா மாப்பாக்கா மாப்பாக்கா அவரு இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு மேக்ஸிமம் ரன்ஸ் கொடுத்த யார் பாருங்க, கோட்ஸி, இந்த மாப்பாக்கா, இந்த ஃபாஸ்டா போடுறோம் உம்ரான் மாலிக். அதான் சொல்றேன், ஓடி வந்து நீங்க ஏத்தினீங்க இந்த மாதிரி விக்கெட்ல, அதாவது பிளாஸ்டிக் விக்கெட், தட் இஸ் நோ ஹெல்ப் ஃபார் த போலர்ஸ்ல. பேஸ் போலிங் ஓடி வந்து குட்லைங்க ஷார்ட்டும் நீங்க போட்டீங்கன்னா கந்தரா கோலமாட். ஓடி வந்து புவனேஸ்வர் குமார் மாதிரி பிரில்லியன்ட் யார்கர்ஸ், ஸ்லோ யார்கர்ஸ். அப்போ நம்ம மோஹித் சர்மா பேசுவோமே, மோஹித் சர்மா. அப்புறம் இங்க உனத்கட் கூட ஃபர்ஸ்ட் ஃபாஸ்டா போட்டு அதுக்கப்புறம் ஸ்லோவா போட ஆரம்பிச்சு பாருங்க, எவ்வளவு தொடர்ந்து தண்ணி இருப்பாருங்க நம்ம டிம் டேவிட். ஆனா ஆடி முடிச்சப்பறம் அவங்களே பாக்குறாங்க பீட் நாடுது அந்த மாதிரி. ஸோ அதனால வேகமா ஓடுறது, மெதுவா போடுறது, அதுதான் பெஸ்ட் ஃபார்முலா. எஸ், மும்பையோடைய பவுலிங் வீக்கா இருக்குது. அதுல புதுசா இப்போ எலெக்ஷன் டைம்ங்கிறனால கட்சி பேர் வச்சு ஒருத்தவங்க சேர்த்துக்கிறாங்க, மாப்பாக்கன்னு. என்ன கட்சின்றதை நான் கேட்டு அடுத்த வீடியோல வந்து உங்ககிட்ட சொல்றேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் சார். நாளைக்கு வீடியோல திரும்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான RRRல உங்களை வந்து சந்திக்கும் முறை. தேங்க்யூ ஸோ மச். பாய். இந்த ரேட்ல போச்சுன்னா, இப்ப இந்த எலெக்ஷன் டைம்ன்றதால வெளியில யாரெல்லாம் ஃபண்ட்ஸ் நிறைய வச்சிருக்காங்க, ரெய்ட்ல பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அந்த மாதிரி கிரிக்கெட்டர்ஸ் போகும்போது காரை தந்து ரன்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க. ஏன்னா ஒரு அரை நாள்ல 500 ரன்
டிக்கில ஒரு 500 ரன் இருக்குப்பா, 200 ரன் போனட்ல இருக்கு அப்படின்னு ரன் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. கடைசியா சமப் பண்ணலாம்னா எம்ஐ கேம் வந்து லவ்லி ஆடினாங்க. பட் எஸ்ஆர்ஹெச் செம்மையா ஆடினாங்க. இவங்க எம்ஐ ஆடினாங்க, செம்மையா ஆடினாங்க. பட் ரியல் ட்ரீட் டு த ஃபேன்ஸ், ஃபேண்டாஸ்டிக் கிரிக்கெட். எஸ்ஆர்ஹெச் உடைய ஸ்டார்ட் வந்து மிரண்டாங்க. இந்த மாதிரி ஒரு டோட்டல் நடக்குமான ஆயிடுச்சு. T20ல இப்படியா 277 யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க சொன்னா கூட. சோ இது வந்து ஒரு பெரிய ட்ரெண்ட் செட்டர். ஆமா, பார்டர் தாண்ட முடியாது. இனிமேல கொஞ்சம் லைட்டா 2 மேட்ச் நல்லா விளையாடுனதுக்கு எஸ்ஆர்எச் ஃபேன்ஸ்லாம் ஹைதராபாத்ல நேரது ஏமிரா ஏனா நம்ம கிட்ட நேரத்துக்கு கொஞ்சம் லைட்டா காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு அவங்களோட டீம் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க. ஹோப்ஃபுல்லி இந்த சீசன் ஃபுல்லா அவங்க இன்ட்ரெஸ்டிங்கா ஆடுவாங்கன்றதை நம்ம நம்பலாம். சூப்பர் சார், see you. ரைட். நல்ல விஷயங்கள் வந்து போன சீசன்ல வந்து பெரிய லெவல்ல டாப் 4 டாப் 5 எல்லாம் வராட்டா கூட அந்த டீம்ஸுமே இந்த தடவை ஃபேண்டாஸ்டிக் ஆடிட்டு இருக்காங்கன்றது வந்து காம்படிட்டிவா இருக்கு ஸ்பிரிட். கிரிக்கெட் போர் அடிக்காம இருக்கு. அது வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் தி கிரிக்கெட்டர்ஸ். சூப்பர். மறுபடியும் இன்ட்ரெஸ்டிங் ரிவ்யூவோட லாட் ஆஃப் ஃபன்னோட மறுபடியும் நாளைக்கு சந்திப்போம் ஆன் RRR. ட்ரேடிங்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அதுல எப்படி இன்வெஸ்ட் பண்றது, அதுவும் சேஃபா நல்ல லாபத்தோட, ரிஸ்க் எதுவுமே இல்லாம ஃப்ரீயா சொல்லி தராங்க ட்ரேடிங் மைண்ட் செட் தமிழ் யூடியூப் சேனல். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.